முதல்ல தண்ணியை குடிங்க. இந்த கஷ்டம் நமக்கு எப்படி முதல்ல வந்ததுன்னு நினைக்கிறேன்? எல்லாம் நம்ம தலையெழுத்து. எனக்கும் அப்படிதான் தெரியுது. கூட இருக்க மாமா வேண்டான்னு சொல்லி வேற யாரையும் கல்யாணம் பண்ண போனான். தலையில அப்படி எழுதி இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும்? அம்மா, சாய்நாதன் எங்க போனா? அவன் பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். காலேஜ் ஃபீஸ் கட்ட சாய் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கான். இன்னும் 2-3 நாள் ஃபீஸ் கட்டி ஆகணுமா? எதை பார்த்து இவனுக்கு கடன் கொடுப்பாங்களா? இவன் திருப்பி கொடுப்பான்ற நம்பிக்கை அந்த கடன் கொடுக்கறவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? ஏண்டா மறுபடியும் கடன் கேட்க போனியா? ஆமா மாமா, கோர்ட்ல இருந்து நீங்க நேரா வந்து ஆபீஸ்ல உட்காருவீங்கன்னு தான் நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. என்ன கோர்ட்டோ என்ன ஆபீஸோ எனக்கு ஒன்றும் புரியல. அதான் வாய்தா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தண்ணி குடிக்கிறியாப்பா சாய்? வேண்டாம் அத்தை. மாமா, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. லதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு இல்ல, நீங்க அதெல்லாம் மறந்துடுங்க. எத்தவங்களுக்கு தாண்டா தெரியும் அந்த வேதனை. மறக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. மாமா, என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? ஃபீஸை பத்தி தானே? என்னால முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் உங்ககிட்ட பணம் கேட்கல மாமா. என் படிப்புக்கு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க. என்ன சொன்ன? படிப்புக்கு ஸ்பான்சர் பண்றாங்களா? ஆமா மாமா, கமலேஷ் ஃபர்டிலைசர்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கிராமத்தை தத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சார்பா அவங்க ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க. அந்த ஊர்லயே பிராக்டிஸ் பண்ற கண்டிஷன்ல என் படிப்புக்கு முதலீடு வைக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன்டா. உன் படிப்பு நிக்கல. ஆனா அந்த பட்டிக்காட்டுல பிராக்டிஸ் எப்படிற? ஃபாரின் சான்ஸ் வந்தா நான் போயிடுவேன்னு சொல்லிட வேண்டியதானே? அது முடியுமா முடியாதான்னு தெரியல மாமா. நான் அதை அவங்க கிட்ட கேட்கல. டாக்டர் ஆகணுங்கிறது என் ஆசை. பிராக்டிஸ் எங்க பண்ணணும்னு நான் எப்பவும் யோசிக்கல. சரிடா, அது உன்னோட விருப்பம். உன்னை படிக்க வைக்கிறாங்க சரி. அப்புறம் சாப்பிடறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு? தங்கறதுக்கும் அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா. நானும் அவங்க ஊர்லயே இருந்துட்டு படிக்கணுமா? எதுக்கு அப்படி? நான் சரியா படிக்கிறேனா இல்லையான்னு அவங்க பாக்கணும்ல. சரி இருக்கட்டும், நீ அவங்க முன்னாடி இருந்து படிப்ப. நீ படிச்சது மூளைக்கு ஏறிச்சா இல்லையான்னு தெரிஞ்சிக்க உன்னோட மூளையில பூந்துகிட்டு போய் பாப்பாங்களா? என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நல்லா படிக்கிறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு வேலை பண்ணு. நீ அவங்கள கேட்டு இன்னும் 4 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு? இது வரைக்கும் உன் படிப்புக்கு நான் செலவு பண்ணது 4 லட்சம் ரூபாய். அந்த 4 லட்சம் ரூபாய கொடுத்துட்டு சந்தோஷமா நீ அந்த ஊருக்கு போய் படிச்சுக்கோ. 4 லட்சம். டீ எடுத்துட்டு வாடி. நீங்க பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இருக்கு. ஏன் இல்ல? என் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போய் படிச்சுக்க சொல்லு. எப்பவும் பணத்திலேயே குறி. அதனாலதான் பாசமா வளர்த்த உங்க பொண்ணு நெஞ்சிலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டா. இப்ப அவளை பத்தி எதுக்கு பேசுற? நான் என்ன பண்ணணும்? பையனை படிக்க விடுங்க. நான் என்ன படிக்க விடாம சட்டையை பிடிச்சா இழுத்த? ஓசையில படிக்க வைக்க ஆள் கிடைச்சிருச்சுல, படிக்க சொல்லு. புண்ணியத்துக்காக படிக்க வைக்கிறவங்க பழைய கடனை தீப்பாங்களா? அதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயமா? உங்க பொண்ணு எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் கட்டிக்க சம்மதிச்சவனுக்கு இதான் நீங்க கொடுக்குற அன்பளிப்பா? அன்பளிப்பா இல்ல, மண்ணாங்கட்டியா இல்ல. அது எல்லாமே இவனால தானே நடந்துச்சு. வயிற்றுச்சல்ல என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. உங்க பொண்ணு மாசமா இருந்தப்போ சாய் மேல சந்தேகப்பட்டு அவனை கொலை பண்ண பாத்தீங்க. அவ எவனோடய ஓடி போனா சாய்னால கெட்டு போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. கண்டபடி பேசிக்கிட்டு கண்டபடி நடந்துக்கிறவங்கள மனுஷன் சொல்ல மாட்டாங்க. மூடிட்டு போடி. என் வாயை மூட சொன்னாலும் மனசாட்சிக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க நினைச்சா சாயை படிக்க வைக்க முடியும். ஆனா உங்களுக்கு அந்த அவசியம் இல்லைன்றதுனால கையை விரிச்சிட்டீங்க. அப்படி இருந்தும் அந்த சாய்க்கு இன்னொருத்தவங்க உதவி பண்ணா அதை உங்களால பொறுத்துக்க முடியல. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சாய் மாதிரி ஒரு நல்லவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து பாவத்தை அனுபவிக்காதீங்க. சும்மா கண்டபடி பேசிட்டு இருக்காத, வெளியே போ.
நான் போக மாட்டேன். முதல்ல நீங்க அவனை கூப்பிட்டு என் கடனை அப்புறமா கொடு, நீ படின்னு சொல்லுங்க. சரி, நான் நாளைக்கு சொல்றேன். இல்ல, இப்பவே சொல்லுங்க. இப்ப சொன்னாதான் அவன் சந்தோஷப்படுவான். பாவம் எப்படி நொந்து போயிருக்கான் பாருங்க. சரி, அது என்னன்னு நீயே போய் சொல்லு. அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. உட்காரு சாய், உட்காரு. தம்பி, அவங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உண்மையா உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பாங்களா? படிக்க வைப்பாங்க அத்தை. சரிப்பா, நல்லபடியா படிக்கணும். உங்க மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் கடனை நீ அப்புறமா தா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஐயோ, நீ முதல் தடவை என் காலில் விழுந்தப்போ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு எவ்வளவு அழுதம் தெரியுமா? அவ எங்களை துரோகம் பண்ணிட்டு போனா போகட்டும். ஆனா ஒரு நல்ல பையனுக்கு அம்மாவா இருக்கிற சான்ஸ கொடுத்துட்டு போனா. அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் முதல் தடவையா அவளை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அத்தை, அழாதீங்க அத்தை. அத்தை, அத்தை ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அத்தை. அத்தை, அத்தை. சரி சாய், நீ கீழே போயிட்டு உன் புக்ஸ் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இன்னைக்கே நீ கிளம்பி போகணுமா? நாளைக்கு கூட போகலாம் அத்தை. நாளைக்கு முதல் பஸ்ஸுக்கு போயிடு. சரிங்க அத்தை. அம்மா ஸ்ரீலட்சுமி அம்மா. தரகரே வாங்க உட்காருங்க. நானே வரலாம்னு நினைச்சம்மா, அதுக்குள்ள நீங்களே சொல்லி அனுப்பிட்டீங்க. என்ன விசேஷம்? சம்பந்தம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, என்கிட்ட ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. பையன் என்ன பண்றான்? அவங்க அப்பாவுக்கு கிரைனைட் வியாபாரம். அப்பா மகனும் 2 பேரும் அந்த வியாபாரத்தை பாத்துக்கிறாங்க. சொத்து நிறைய இருக்கு. அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமம் தாம்மா. ஆனா இப்ப இருக்கிறது சென்னையில. அந்த பையன் என்ன படிச்சிருக்கான்? பிகாம பாதியிலேயே விட்டுட்டான். படிப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நமக்கு படிப்பு தான் முக்கியம் தரகரே. இந்த சொத்து பத்தெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். படிப்பு எப்பவும் வீணாகாது இல்லையா? அம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் இந்த காலத்துல பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? நல்ல படிச்ச பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரி, ஏதாவது ஐடில வேலை பார்க்குற பையனையோ டாக்டரையோ பார்க்குறேன். இதுல அவசரம் என்ன இருக்கு? பொண்ணு இன்னும் படிச்சுட்டு இருக்கால. நமக்கு எல்லாம் ஒத்து வந்தா தான் அந்த சம்பந்தத்தையே பேசலாம். நல்ல வார்த்தை சொன்னீங்க தரகரே. சரிம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். தரகரே, ஒரு சின்ன விஷயம். என்னம்மா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பந்தம் இருக்கு தரகரே. ஆஹா, அப்படியா? பையன் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கானா. அப்பா அம்மா இல்ல. பையன் எந்த ஊருமா? பக்கத்து ஊரு தான். வக்கீல் சக்கரபாணியோட அக்கா பையனா. அப்படியா? அவங்க வீட்ல இருந்து தான் படிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் போதுமா? சரி, அந்த பையனை பத்தி நான் ஏதாவது விசாரிக்கட்டுமா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முன்ன பின்ன தெரியாதவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. என்னம்மா யாரு இல்லைன்னு சொல்றீங்க? அதான் தாய் மாமா வீட்டுல இருந்து படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே. வேற வழி இல்லாம வீட்ல வச்சு படிக்க வச்சிருந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாதான். புரிஞ்சுதுமா. என் மாப்பிள்ள வெங்கட்ரமணன் அந்த ஊர்ல புரோகிதரா இருக்காருமா. அதனால பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லம்மா. அப்படின்னா கொஞ்சம் விசாரிங்க. ஆனா நம்ம பையனை பத்தி விசாரிக்கிற விஷயம் வேற யாருக்கும் வெளியில தெரியக்கூடாது. நம்ம ஒரு முடிவுக்கு வராததுனால
நம்ம விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க தரகரே. அம்மா, பரம்பரையா உங்க குடும்பத்துக்கு தரகரா இருக்கும். நீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். சரி, நான் கிளம்புறேம்மா. ஏன் இவ்வளவு ஸ்பீடா வர? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு, அதனால நான் போய் நொண்டிக்கால் விளையாட போறேன். சரியா? தேங்க்ஸ்ங்க, எனக்கு கீழே விழாம பிடிச்சிக்கிட்டதுக்கு. பாய். என்னங்க? ஹாய். யார்தா லக்கேஜ்? எந்துதா? உங்கள்தா. இதெல்லாம் ஏன் இங்க எடுத்து வந்தீங்க? உங்க வீட்ல வைக்கலானுதா. எங்க வீட்டுக்கா? எதுக்கு? நானும் உங்க வீட்ல இருக்கலான்னு. எங்க வீட்ல இருக்க போறீங்களா? ஆனா எதுக்கு? நீ மறுபடியும் விழுந்தா பிடிக்கணும்ல, அதுக்கு. நான் ஒன்னும் அடிக்கடி அப்படிலாம் விழ மாட்டேன். அங்க மணல் இருந்தது, அதனாலதான் அன்னைக்கு விழுந்தேன், மத்தபடி இல்ல. அப்படின்னா என்னுடைய அவசியம் உனக்கு தேவையில்லைங்கிற. அப்ப நான் கிளம்பவா? நீங்க யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்லயே இருந்து படிக்கலான்னு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? உங்களுக்கு பல்லாங்குழி ஆட தெரியுமா? பல்லாங்குழியா? அருமையா தெரியும். அதுல நானு நேஷனல் சாம்பியன். நேஷனல் சாம்பியனா? ஒருவேளை இந்த ஆட்டத்தை ஒலிம்பிக்ல வச்சா அப்ப நான் தான் பெஸ்ட் பிளேயர். அப்படின்னா நான் இன்டர்நேஷனல் சாம்பியன். ஒருவேளை இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணா எஸ். வாங்க. அம்மா, நீ என்ன அதுக்குள்ள வந்துட்ட? ஹிந்தி பீரியடும் இல்ல, மாஸ்டரும் வரல. நீங்க வரத முன்னாடியே சொல்லிருந்தா வேலைக்காரங்க யாரையாவது அனுப்பிச்சிருப்பேன்ல. இன்னும் ஏதாவது சாமான் எடுத்துட்டு வரணுமா? இல்லங்க, புக்ஸ், Dress, இதான் என் லக்கேஜ், அவ்வளவுதான். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இந்த இடத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸையும் புக்ஸையும் வச்சுக்கிறதுக்கு அந்த பீரோவை பயன்படுத்திக்கங்க. அது பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இங்க மடிக்கிற கட்டில் இருக்கு, அதுல படுத்துக்குங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்க அப்பா நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா எங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு இருக்கணுமே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா கிளாஸ்மேட்ஸ்னு அர்த்தம் இல்ல. நான் அப்பவே நினைச்சேன், எங்க அப்பாவை விட நீங்க ரொம்ப சின்னவங்க. இவ்ளோ புக்ஸ் வச்சிருக்கீங்களே, என்ன படிக்கிறீங்க? மெடிசன். ஓ, டாக்டரா? ரொம்ப நல்லது. எங்க ஊர்ல டாக்டர் இல்லாம நாங்க எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். நீ என்ன படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஓ, 7th ஸ்டாண்டர்ட் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு சொல்லி, அதுல தான் உன் ஃபியூச்சரே இருக்குன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா எனக்கு கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாரு. அதானே உண்மை. பெரியவங்க சின்னவங்களா இருக்கும்போது சரியா படிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க சரியா படிக்காததால தான் அந்த தப்ப நாமளும் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க கை சுட்டதால நம்ம கையும் சுடக்கூடாதுன்னு பெரியவங்க நினைக்கிறாங்க. ஆஹா, நீங்களும் நல்லா தான் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஓய், நீ இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடாத. நான் உங்க அப்பா மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். சரியா? என்ன படம்லாம் நிறைய பாப்பியா? அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? கிளாஸ் எடுப்பாங்க பிடிப்பாங்கன்னு படத்துல தான் காட்டுவாங்க, கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லாம. நாம அப்படி பேசக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஓகே, ட்ரை பண்றேன்.
எங்க அம்மாவோட போட்டோ. அப்படியா? அம்மா, இவங்க தான் சாயோட அம்மாவா? உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்களும் உங்க அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாங்க. சத்யா, இங்க வா. என்னம்மா? சத்யா, போட்டோவை அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன் எதுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது? உங்களுக்கு காட்டலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். சாமியை என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோமா? ஏன் கொண்டு வருவோம்? நம்மளே நேரா கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இதுவும் அப்படிதான் சத்யா. இறந்து போனவங்க சாமிக்கு சமமானவங்க. அவங்கள இப்படி கண்ட இடத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுமா. சாயோட அம்மா இறந்துட்டாங்கம்மா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? சத்யா, சாயி அவரோட பொருள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டோம். நீ தொல்லை பண்ணாத. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க.